ஏப்பா ராயப்பட்ட ஆஸ்பத்திரி போன வரையா? மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு கொடுப்பா. என்னப்பா ஆஸ்பத்திரி ஒண்ணு 5 ரூபா அதிகமா கேக்குற? இந்தியா ஏழை நாடுப்பா, சார்ஜ் எல்லாம் ஏத்தாத. இந்தியா ஏழை நாடா? அப்ப அப்படியே நடந்து போ. ஐயோ அந்த அம்மா வராங்களே. சார் சார் ராயப்பேட்டைக்கு தானே போனோம், வாங்க உட்காருங்க. மீட்டருக்கு மேல 5 ரூபா கொடுக்க முடியாதுப்பா. பரவாயில்ல சார், மீட்டர் துட்டே கொடுங்க, உட்காருங்க. என்னது திடீர்னு இந்தியா மாறி போயிடுச்சா? யோ துட்டு வாங்குறீல, நல்ல தண்ணியில கழுவையா? சர்தாயா நீ கொடுக்கிற 50 காசுக்கு கிளாஸ கழுவுறன அது பெரிய போவியா? ஐயோ அந்த அம்மா வராங்க. ஐயோ என்ன சொல்ல போறாங்க? என்ன நல்ல தண்ணியில கழுவுறான் திடீர்னு? ஓ அந்த அம்மா வர்றாங்க, அதுதான். உங்க எச்ச என்ன சார்? அபிஷேக தீர்த்தமா நீங்க நக்கி நக்கி கொடுத்தா நாங்க தொட்டு வாங்கறதுக்கு? இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் கொஞ்சம் ஈரம் பண்ணி பையில வச்சுக்கிட்டா என்ன? கொண்டாங்க, நானே எடுத்துக்கிறேன். நாங்க ஏதாவது செஞ்சுட்டா போதும், வாய்க்கிட்டே சண்டை போடுவீங்க. இந்தாங்க. என்னம்மா அது? 80 பைசா சில்லற. நோட்டா கொடுத்தா ஏன் நோட்டா கொடுத்தீங்க, சில்லற கொண்டாடுறது இல்லையான்னு சண்டை போடுறீங்கல்ல? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பஸ்ல வரவங்க எல்லாரும் சில்லறையா கொண்டாந்தா திருப்பதி உண்டியில தான் நீங்க கழுத்துல கட்டிக்கணும். அந்த ஸ்டாப்ல நான் இறங்கணும், நிறுத்த சொல்லுங்க. என்ன டிரைவர் சார், சௌக்கியமா? இல்ல எப்பவும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி பறக்கும். நான் வண்டியில இருக்கேன்னு 20 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுது. இப்ப நான் இறங்கிட போறேன், நடத்துங்க. ஏம்பா கண்டக்டர், நாங்கெல்லாம் ஏதாவது வாய் தவிர சொல்லிட்டா உடனே சண்டைக்கு வந்துருவேன். அந்த அம்மா வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு போகுது, ஆள் அப்படியே சைலண்ட் ஆயிட்டியே. ஏப்பா நீ என்ன விஷயம் புரியாத ஆளா இருக்க? அந்த அம்மா யார் தெரியுமா? பெட்டிஷன் பெரிய நாய்க்கு. ஏதாவது தப்பு தண்டா கல்ல பட்டா போதும், உடனே பெட்டிஷன் போடும். வெறும் முட்டை பெட்டிஷன் இல்லையா, பேரோட போயிடும். ஓஹோ, இவங்க தான் பெட்டிஷன் பெரிய நாயகியா? போடாதே பெட்டிஷன் போடாதே, தாங்காதே தாங்காதே, நம்ம தெரு தாங்காதே. வெயிட் வெயிட் வெயிட், நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு அப்படி சத்தம் போடுறீங்க? உங்களால பாதிக்கப்பட்டவங்க. வெரி பேட் வெரி பேட். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, எல்லாருக்கும் நல்லதானே செய்றேன். நீங்க பண்றது என்னமோ ரொம்ப நல்லதுதாம்மா, ஆனா அதனுடைய பலன் ரொம்ப கெட்டதா இருக்கு. ஒரு குழாயில தண்ணி வரலன்னு நீங்க பெட்டிஷன் போட்டீங்க, இப்போ தெருவில் இருக்கிற எல்லா குழாயிலையும் தண்ணி வரலீங்களா? தெருவுல ஒரே ஒரு விளக்கு தான் எரியாம இருந்தது, நீங்க பெட்டிஷன் போட்டீங்க, அன்னையிலிருந்து தெருவே அம்மாவாசை தானே. ஐயோ, தெருவில் லைட் எரியலையா? சும்மா விடக்கூடாது, நானே ஒரு பெட்டிஷன் எழுதி கவர்னர் நேரம் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதுக்காக எதுக்குமா கவர்னர் கிட்ட எல்லாம் போயிட்டு? கவர்னர் கையெழுத்து போட்ட ஒரு பச்சை நோட்டை தள்ளிட்டா தெருவுக்கு தானா அரிஞ்சிட்டு போகுது. வெரி பேட் வெரி பேட். லஞ்சம் கொடுக்கறது வெரி பேட், லஞ்சம் வாங்குறது வெரி பேட். இருக்குது, மாத்திரை போட்டு வந்து பேசுறேன். பேசிட்டு போங்க. பேசுங்க. எதுக்கமா கவர்மெண்ட் ஆபீஸ்களை பாய்ச்சிக்கிட்டு நாம கொஞ்சம் பக்குவமா போயிட்டு அவங்களும் பக்குவமா வந்துட போறாங்க. கார்பரேஷன் வரி கட்டுறது போறதுன்னு இது வேற அப்பப்போ. நோ, ஐ அம் கோயிங் டு ஃபைட் இட், ஐ அம் கோயிங் டு ஃபைட். உங்களுக்கு ஆயுசு பூரா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு சொத்து இருக்கு. பெஞ்சி கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போகலாம். எங்களுக்கு பொழப்பு இருக்கு. வழக்குன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா எங்க வயிறு என்னமா ஆகுறது? அதுக்காக பாருங்கம்மா, இனிமே நீங்க எங்களுக்காக எந்த பெட்டிஷனும் எழுத வேண்டாம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆமா சரி, இனிமே இந்த தெருவுல கொலை நடந்தாலும் சரி, நான் சத்தியமா என் கையால பேனாவை எடுத்து இனிமே யாருக்கும் பெட்டிஷன் எழுத மாட்டேன். அவ்வளவுதான். அப்படி செஞ்சேன்னா ஏண்டி அப்படி செஞ்சேன்னு என் வீட்டு வாசல்ல நீங்க எல்லாம் வந்து கேட்கலாம். இப்ப போங்க. வாங்க 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 வாங்க. உனக்கு வேணும்டி, உனக்கு நல்லா வேணும், உனக்கு வேணும். அடியே மாத்திரை எங்கடி வச்ச? அடியே பெரிய நாயகி இங்க வச்ச வச்ச இங்கதான். நான் மாத்திரை போட்டு வந்து பேசுறேன், எனக்கு தாங்கல. இவங்க எல்லாம் ஏழைங்களாச்சே, பாவம் நல்லா செய்வோம் நினைச்சா செய்ய மாட்டேன், சத்தியமா செய்ய மாட்டேன். யாரு? கோஷ்டிக்கான முடிஞ்சு போச்சு. நீ என்ன
தனியா ஒருத்தர் பாடுறதுக்கு பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறியா? இது 4 நம்பர் வீடு தானே? நீங்க தானே பெரிய நாயகி? இப்பவே கேட்டுட்டியே. சாப்பிட்டு முடிச்சு சாயந்தரம் மணிதான் கேக்குறதுக்கு என்ன? எதுக்கு வந்த? அப்பா, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். வந்த நேரம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு இல்ல, எனக்கு தான் நேரம் சரியில்லை. இதை பாரு, எனக்கு இழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஆத்மா வேற மாத்திரை போட்டிருக்கேன். என்னால பேச முடியல. வந்த விஷயத்தை நறுக்கு 4 வார்த்தையில சொல்லி போய் சேரு. என் ஊர் திருச்சி, என் பேர் சாவித்ரி, எங்க அப்பா பேர் ரங்கபாஷ்யம். அவர் கொடுத்த லெட்டர். ரங்கபாஷ்யத்தோட மகளா நீ? ரங்கபாஷ்யத்துக்கு எவ்வளவு பெரிய மகளா? காலம் எவ்வளவு வேகமா உருண்டு ஓடிடுச்சு. வெரி குட், வெரி குட். நீ வா, நீ உள்ள வா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.